டிஎன்பிசி குரூப் 4 இதில் பிட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கிற அந்த தலைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி டிஎன்பிசியில் என்னென்ன தலைப்பு இருக்கோ அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் போட்டுக்கிட்டே வரேன். பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திறன் அறிவு கூர்மை தேர்வு வினாத்தாள் 1 போட்டிருக்கேன். 100 கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. இதில் கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் எக்ஸாமுக்கு. ஓகே. திறனறியும் மற்றும் அறிவு கூர்மை வினாக்கள். இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 100 கொஸ்டின் கொடுக்குறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புள்ளியியல் கருத்தின் தோற்றம் டேஷ் இடத்தில் காணப்பட்டது. அரசு. விவரங்களை சுருக்குவதற்கு வகைப்படுத்துதல் மற்றும் டேஷ் ஆகிய இருமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அட்டவணைப்படுத்துதல். முற்காலத்தில் புள்ளியியல் கருத்து டேஷ் பயன்படுத்தப்பட்டது. அரசு தகவல்களில் காலை தொடர்வரிசையும் உடன் தொடர்பு போக்கும் செய்வதில் பெரும்பங்கு வகிக்கிறது. முன்னறிதல். சேகரிக்கப்பட்ட விவரம் நேரத்தை கொண்டு தொகுக்கப்பட்டால் நமக்கு டேஷ் கிடைக்கும். காலம்சார் வகைப்படுத்துதல். சேகரிக்கப்பட்ட விவரம் நேரத்தை கொண்டு தொகுக்கப்பட்டால் நமக்கு காலம்சார் வகைப்படுத்தல். தன்மை என்பது பண்பின் வகைப்படுத்தல் ஆகும். ஒருவரின் ஆண்டு வருமானம் தன்மை. ஒரு மாணவரின் வயது டேஷ் ஆகும். தொடர்ச்சியான மாறி. பெரும்பாலான அளவின் வகைப்படுத்துதல் டேஷ் அளவின் பரவல். நிரல்கள் கேப்ஷன் டேஷ் ஆகும். நிரல்களின் தலைப்பு. விவரங்களை வகைப்படுத்துதலில் இடம்சார் வகைப்படுத்தல் என்பது இடம் ஐ சார்ந்தது. டேஷை தொடர்வது அட்டவணைப்படுத்துதல். வகைப்படுத்தல். பல்நோக்கு அட்டவணையின் விவரங்கள் டேஷ் பெற்றிருக்கும். பல சிறப்பியல்புகளை பெற்றிருக்கும். பல்நோக்கு அட்டவணையில் விவரங்கள் பல சிறப்பியல்புகளை பெற்றிருக்கும். ஒரு மாறியின் டேஷ் பற்றிய விவரங்களை மட்டும் விளக்கி காட்டும் அட்டவணையை எளிய அட்டவணை எனப்படும். ஒரே ஒரு இயல்பை பற்றிய விவரங்களை மட்டும் விளக்கி காட்டும் அட்டவணை எளிய அட்டவணை எனப்படும். ஒரு அட்டவணையில் முதல் நிரலில் உள்ள தலைப்பு நிரல்களின் தலைப்பு. ஒரு விவரத்தை நிறை நிரல்களாக வகைப்படுத்தும் முறைக்கு என்ன பெயர்? அட்டவணைப்படுத்துதல். கல்வியறிவு அற்றவர்கள் தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, பட்டப்படிப்பு, தொழிற்கல்வி போன்றவற்றை பொறுத்து கல்வி நிலையின் விவரங்களை பதிவு செய்யும் முறை வகைப்படுத்துதல் ஆகும். பண்புசார். எண் விவரங்களின் அடிப்படையில் புள்ளிகளை வரையறுப்பது டேஷ் அடிப்படையில். பன்மையின். புள்ளிகளின் பயன்பாடு உள்ளது டேஷ் ஆகும். பொருளியல், வணிகவியல், உயிரியல் இவை அனைத்தும். ஒருவரின் புத்தகம் படிக்கும் பழக்கம் டேஷ் ஆகும். தன்மை. ஒரு மாணவனின் மதம் டேஷ் ஆகும். தன்மை. ஒரு மாணவன் பெற்ற மதிப்பெண்கள் டேஷ் ஆகும். உதாரணமாகும். டேஷுக்கு உதாரணமாகும். தொடர்ச்சியற்ற மாறி. ஒரு மாணவன் பெற்ற மதிப்பெண் தொடர்ச்சியற்ற மாறி. புள்ளியியல் டேஷ் தொடர்புடையது.
பண்பின் தகவல்களுடன் அளவின் தகவல்களுடன் தொடர்புடையது. பண்பின் தகவல், அளவின் தகவல். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சேகரிக்கப்பட்ட எண் மதிப்புகளின் கணம் கால தொடர் வரிசையாகும். ஒரு குறிப்பிட்ட ஆய்வுக்காக விசாரணையின் மூலம் ஒரு ஆய்வாளர் தாமே நேரடியாக சேகரிக்கும் விவரம் முதல் நிலை விவரம் என அழைக்கப்படும். பல நோக்கங்களுக்காக முன்பே சேகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களிலிருந்து தற்போதைய விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட புள்ளி விவரங்கள் இரண்டாம் நிலை விவரங்கள் எனப்படும். முதல் நிலை விவரங்கள் டேஷ் முறையில் சேகரிக்கப்படுகின்றன. நேரடியாக விவரங்களை சேகரித்தல், வாய்மொழியாக சேகரித்தல், வினா பட்டியல் அனுப்பி சேகரித்தல் இவை அனைத்தும். ஒரு எடைமேடையில் மூலமாக மாணவனின் எடையை பற்றிய விவரங்கள் சேகரிப்பது முதல் நிலை விவரம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களின்படி நாட்டு உரிமை பற்றிய விவரங்களை சேகரிப்பது இரண்டாம் நிலை விவரம். முதல் நிலை விவரங்களை சீக்கிரமாக சேகரிக்க உதவும் முறை தொலைபேசி மூலம் கலந்துரையாடுதல். ஏ அல்லது சி. அஞ்சல் வழியாக வினா பட்டியல் அனுப்புதல். தொலைபேசி மூலம் கலந்துரையாடல், அஞ்சல் வழியாக வினா பட்டியல் அனுப்புதல். ஏ அல்லது சி. இல்லை. முதல் நிலை விவரங்களை சீக்கிரமாக சேகரிக்க உதவும் முறை தொலைபேசி மூலம் கலந்துரையாடுதல். அது மட்டும்தான். இயற்கை இடர்பாடுகள் உள்ள நேரத்தில் விவரங்களை சேகரிப்பதில் சிறந்த முறை நேரடியாக விவரங்களை சேகரிப்பது. டேஷ் முறையில் ஆய்வாளர் நேரடியாக யாரிடம் விவரங்களை பெற வேண்டுமோ அவர்களிடம் சென்று வினாக்களை எழுப்பி விவரங்களை பெறுகின்றனர். நேரடியான விவரங்களை சேகரித்தல். ஒரு பேருந்து விபத்து ஏற்படின் சரியான விவரம் சேகரிக்கும் முறையானது மறைமுகமாக விவரம் சேகரித்தல். டேஷ் முறையில் விவரங்களை சேகரித்தல் அதிக அளவு பரப்பளவு இடம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அஞ்சல் வழியாக வினா பட்டியல் அனுப்பி சேகரிக்கும். டேஷ் முறையில் வினா பட்டியலை பெற்று திரும்ப பதில் அனுப்பாமல் இருக்கும் நிலை அதிகம். தபால் வழியாக வினா பட்டியல் அனுப்பி சேகரிக்கும். குறிப்பிட்ட காலங்களுக்குரிய, அதாவது வருடம், மாதம், வாரம், நாள், மணி போன்றவற்றின் விவரங்களிலுள்ள வரிசையான தொகுப்பிற்கு டேஷ் என்று பெயர். காலம்சார் வகைப்படுத்துதல். ஒரு நாட்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விவரங்கள் டேஷ் ஆகும். காலம்சார் வகைப்படுத்தல். விவரங்களை இப்பகுதிகளுக்கு தக்கவாறு பாகுபாடு செய்வதற்கு டேஷ் என்று பெயர். இடம்சார் வகைப்படுத்துதல். பல்வேறு நகரங்களின் 2012ஆம் ஆண்டு நேர்மை எழுதும் என்ஜினியர் மாணவர்கள் பற்றியது டேஷுக்கு உதாரணமாகும். இடம்சார் வகைப்படுத்தல். சேகரித்த விவரங்களை பாலினம், மதம், படிப்பறிவு, என்ற பண்புகளுக்கு ஏற்ப வகைப்படுத்துதல் டேஷ் என்று பெயர். பண்பின் வகைப்படுத்துதல். ஒரு தனிப்பட்ட விவரத் தொகுப்பில் தனிப்பட்டவர்களின் விவரத் தொகுப்பில் நாட்டுரிமை பற்றிய விவரம் டேஷுக்கு உதாரணமாகும். பண்பின் வகைப்படுத்தல். எண்சார் அளவிற்கு
தக்கவாறு விவரங்களை பல்வேறு பிரிவுகளாக பாகுபாடு செய்கின்ற வகைப்படுத்தலுக்கு டேஷ் என்று பெயர். அளவின் வகைப்படுத்தல். பண்பின் மற்றும் அளவின் விவரங்கள் டேஷ் சார்ந்திருக்கும். அவையெண் விவரத் தொகுப்பு. அலைவெண் விவரத் தொகுப்பு. பண்பின் மற்றும் அளவின் விவரங்கள் டேஷ் சார்ந்திருக்கும். அலைவெண் விவரத் தொகுப்பு. காலம்சார் மற்றும் இடம்சார் விவரங்கள் டேஷை சார்ந்திருக்கும். அவையெண் அற்ற வினா தொகுப்பு விவரத் தொகுப்பு. அவையெண் அற்ற விவரத் தொகுப்பு. இரண்டாம் நிலை விவரங்களின் முக்கிய ஆதாரங்கள் பன்னாட்டு மற்றும் அரசு அறிக்கைகள். சேகரிக்கப்பட்ட விவரங்களின் உண்மைத்தன்மையை டேஷ் கொண்டு ஆராயலாம். தொடர்புடைய விவர வரிசைகளை டேஷ் என்று புள்ளியியல் விவரங்களை எளிதாக்கி புரிந்து கொள்ளுதல் வகையில் ஒழுங்காக வரிசைப்படுத்தி எழுதத்தக்கவாறு நிரல்களையும் நிறைகளையும் கொண்டதாகும். அட்டவணை ஒரு முழுமை தொகுதியில் உள்ள உறுப்புகளின் மாதிரி எடுக்கப்படும் போது அந்த உறுப்புகளின் மேலும் பிரிக்கப்படாமல் இருப்பின் அவை டேஷ் எனப்படும். மாதிரி கணிப்பு அலகு. ஒரு தொகுதி பண்பலைக்கும் மாதிரி கணிப்பொறி மூலமாக கணிக்கப்பட்ட மதிப்பிற்கு உள்ள வித்தியாசம் டேஷ் எனப்படும். மாதிரி கணிப்பு பிழை. டேஷ் மூலமாக புள்ளியியல் முடிவுகளை அளித்தல் என்பது திருப்திகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிமுறைகளில் ஒன்று. விளக்கப்படங்கள். புள்ளி விவரங்களை பற்றிய முக்கியமான தன்மையும் பல்வேறு புள்ளி விவர தொடர்புகளுக்கிடையே உள்ள தொடர்புகளையும் டேஷ் படம் பிடித்து காட்டுகிறது. விளக்கப்படங்கள் படித்தவர்களும் பாமரர்களும் பயன்படுத்துவது டேஷ் முறை. விளக்கப்படங்கள் அட்டவணையின் டேஷ் சுருக்கமாக வகைப்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. நிரல்களின் தகைப்பு. அட்டவணையின் இடது பக்கத்தில் டேஷ் மேலே உள்ள இடத்தில் தலைப்புகளை பற்றிய விளக்கம் தரப்பட வேண்டும். நிறை தலைப்பிற்கு டேஷ் அட்டவணை மேல் பகுதியில் மையத்தில் அட்டவணை எண்ணிற்கு சிறிதளவு கீழே எழுதப்பட வேண்டும். அட்டவணை தலைப்பு. டேஷ் புள்ளி விவரங்களை கொண்ட முக்கிய பகுதியாகும். நிறைகளின் தலைப்பு அட்டவணையின் உட்பகுதி புள்ளி விவரங்களை கொண்ட முக்கிய பகுதியாகும். அட்டவணை அமைத்தலின் ஏதேனும் விவரத்திற்கு விளக்கப்படங்கள் தேவைப்பட்டால் அவற்றை டேஷ் அமைக்கலாம். அடிக்குறிப்பாக ஒரு விவரத்தை 1000 வார்த்தைகளால் விளக்குவதை விட ஒரு டேஷ் மூலம் மிக நன்றாக உணர்த்த முடியும். விளக்கப்படம். விளக்கப்படங்கள் படங்கள் ஆகியவை டேஷ் காணப்படும். விளக்கப்படத்தில் மதிப்பளவுகளில் அதிகம் வேறுபடாத பல உருப்படியாக கொடுக்கப்படும் போது அவற்றை விளக்க டேஷ் பயன்படுத்தப்படுகின்றன. கோட்டு விளக்கப்படம் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட புள்ளி விவரங்களை ஒப்பிடுவதற்கு டேஷ் பயன்படுத்தப்படுகின்றன. பல் அங்க பட்டை விளக்கப்படம் டேஷ் கிடையாகவோ அல்லது நிலைக்குத்தாகவோ வரைபடுத்தப்படுகின்றன. சாதாரண பட்டை விளக்கப்படங்கள் டேஷ் வரையறுக்கப்படும்போது அத்தொடரில் உள்ள
மிக பெரிய அளவிற்கு ஏற்றவாறு அளவு திட்டம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சாதாரண பட்டை விளக்கப்படங்கள். கொடுக்கப்பட்ட விவரத்தில் உள்ள மதிப்புகளின் விகிதத்திற்கிணங்க ஒவ்வொரு பட்டையும் பல கூறுகளாக பிரிக்கப்படுகிறது. கூறுபட்டை விளக்கப்படத்தில் விளக்கப்படங்கள் வணிகம் மற்றும் பொருளாதார துறையில் பயன்படுத்தப்படுகின்றன. சாதாரண பட்டை. கூறுபட்டை விளக்கப்படத்தின் மற்றொரு வடிவம் சதவீத பட்டை விளக்கப்படம். பரப்பளவு விளக்கப்படங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இரு பரிமாண விளக்கப்படங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகளில் எண்சார் தொடர்புகளை காட்டுவதற்கு பயன்படுகின்றன. செவ்வக விளக்கப்படங்கள். படத்தின் முழு பகுதியும் மற்ற கூறுகளும் வட்டக்கோண பகுதிகளாக பிரித்து காட்டப்படுகின்றன. செவ்வக விளக்கப்படம். அடுத்த விவரங்களை ஒப்பிடும்போது நேரடியாக மதிப்புகளை ஒப்பிடாமல் சதவீதங்கள் அடிப்படையில் ஒப்பிட விளக்கப்படங்கள் பயன்படுகின்றன. வட்ட வடிவ வரைபடம் என்பது ஆகும். கோட்டு விளக்கப்படம். முப்பரிமாண படங்கள் என்பன என்றும் அழைக்கப்படுகின்றன. கனவடிவ படங்கள். முப்பரிமாண படங்கள் என்பன என்றும் அழைக்கப்படுகின்றன. கனவடிவ படங்கள். விளக்கப்படத்தின் இரு மாறிகளுக்கு இடையேயான உறவுகள் காணப்படும். கோட்டு விளக்கப்படம். அட்டவணைப்படுத்துதல் பொதுவாக வகைப்படும். 2. ஒரு அட்டவணை பிரிவுகளை கொண்டு இருக்கும். 5. குறியீடுகள் டாலியை நிர்ணயிக்கின்றன. பிரிவு அலைவெண். குறியீடுகள் டாலி நிர்ணயிக்கின்றன. பிரிவு அலைவெண். படத்தில் ஒவ்வொரு செவ்வகமும் உயரமும் பிரிவின் அலைவெண்ணை குறிக்கின்றது. பரவல் செவ்வக படத்தில் உள்ள செவ்வகத்தின் மேல் பக்கத்தின் நடுப்புள்ளிகளை நேர்கோடுகளால் இணைத்து உருவாக்கப்படுகிறது. நிகழ்வெண் பலகோணம். வகைப்படுத்துதலை வகையாக பிரிக்கலாம். 4. இது ஒரு பரிமாண விளக்கப்படம். பரவல் செவ்வக படத்தில் உள்ள செவ்வகத்தின் மேல் பக்கத்தில் நடுப்புள்ளிகளை நேர்கோடுகளாக இணைத்து உருவாக்கப்படுகிறது. நிகழ்வெண் பலகோணம். வகைப்படுத்தலை 4 வகைகளாக பிரிக்கலாம். இது ஒரு பரிமாண விளக்கப்படம். பட்டை விளக்கப்படம் ஆகும். சதவீத பட்டை விளக்கப்படமானது விவரங்களை சதவீதத்தில் தரப்படுகின்றன. கூறுபட்டை விளக்கப்படங்கள் விளக்கப்படங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பகுதி பட்டை. சதுரங்கள் என்பது இரு பரிமாண விளக்கம் படங்கள் ஆகும். மாறுபாட்டளவைகளை வரைபடம் மூலம் அறிய வைப்பது ஆகும். லாரன்ஸ் வளைவரை ஒரு பரவலின் கீழின வளர் மற்றும் மேலின வளர் ஒகைவுகள்
வகைகள் வெட்டி கொள்ளும் இடம் இடைநிலை. ஒரு பரவலின் கீழின வளர் மற்றும் மேலின வளர் வகைகள் வெட்டி கொள்ளும் இடம் இடைநிலை. பரவல் செவ்வகத்தின் மூலம் நாம் டேஷ் வரையலாம். நிகழ்வெண் பலகோணம், நிகழ்வெண் வளைகோடு, நிகழ்வெண் பரவல், மேலே கூறிய அனைத்தும். நிகழ்வெண் வளைகோடு டேஷ் அடிக்கோட்டில் ஆரம்பித்து அதிலேயே முடிவடையும். செவ்வக விளக்கப்படங்கள். ஒப்பிடல் செவ்வகங்களின் டேஷ் அடிப்படையாக கொண்டது. பரப்பளவினை அடிப்படையாக கொண்டது. டேஷ் என்பவை புள்ளியியல் விவரங்களை காணக்கூடிய நிலையில் உணர்த்துபவை. வரைபடங்கள். மாதிரி கணிப்பு என்பது கீழ்கண்டவற்றுள் தவிர்க்க முடியாத சூழ்நிலையுடையது. மேற்கூறிய எல்லா காரணங்களுக்கும் தொகுதி பண்பளவைக்கும் மாதிரி பண்பளவைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டினை டேஷ் எனலாம். மாதிரி கணிப்பு பிழை. முழுமை தொகுதியில் உள்ள உறுப்புக்கள் ஒவ்வொன்றும் மாதிரியில் இடம்பெறுவதற்கான சம வாய்ப்பை பெற்றிருக்கும் மாதிரி கணிப்பு முறை சாதாரண ரேண்டம் மாதிரி கணிப்பு. சாதாரண சம வாய்ப்பு மாதிரி கணிப்பிற்கு டேஷ் தேவையானது. ரேண்டம் எண் பட்டியல், துண்டு சீட்டு முறை, கணிப்பான் இவை அனைத்தும். நிகழ்தகவு சார்ந்திராத மாதிரி கணிப்பு முறை இவை அனைத்தும். நோக்கமுடை மாதிரி கணிப்பு, பங்கு கணிப்பு முறை, பொருள் சார்ந்த கணிப்பு முறை இவை அனைத்தும் எண்ணற்ற உறுப்புகளை கொண்ட முழுமை தொகுதி டேஷ் முழுமை தொகுதி என்று அழைக்கப்படும். முடிவுறாத தொகுதி பண்பளவைக்கும் மாதிரி பண்பளவைக்கும் இடையில் உள்ள முரண்பாடு டேஷ் எனப்படும். மாதிரி கணிப்பு பிழை. முழுமை தொகுதியில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அடக்கிய பட்டியலை டேஷ் என்கிறோம். மாதிரி பட்டியல். முழுமை தொகுதியில் உள்ள உறுப்புக்கள் தொடர்ச்சியாக அமைக்கப்பட்டிருந்தால் பொருத்தமான மாதிரி கணிப்பு முறை டேஷ் ஆகும். முறை சார்ந்த மாதிரி கணிப்பு. ஒழுங்கற்ற முழுமை தொகுதியில் எடுக்க வேண்டிய மாதிரி முறைகளில் படுகை முறை மாதிரி கணிப்பு முறையை காட்டிலும் டேஷ் முறை சிறந்தது. சாதாரண ரேண்டம் மாதிரி கணிப்பு. கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.